ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு சுன்னத் ஃபங்க்ஷனுக்கு முன்னால் எடுத்த வீடியோ, அதாவது ஃபங்க்ஷன் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க் வேறு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நம்ம பாப்பாக்காக வாங்கியிருந்த பொருள் எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டி பசங்களெலாம் ரெடி பண்ணோம். அதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. அதுலேயும் இந்த அம்மாவுக்கு ஒருத்தவங்க தலை வர்றது, ஒருத்தவங்க மேக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பசங்களாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். பசங்களுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் வந்துட்டு 4 பேருக்குமே ஒரே ட்ரெஸ், ஒரே மாடல் தான். ஆனால் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். இவர் தான் ஃபங்க்ஷன் இன்றைக்கி ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நலங்கு வைக்கும்போது. அதுக்காக வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம வந்து அப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வெத்தலை பாக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற ஸ்வீட்ஸ் அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான். வெத்தலை பாக்கு எப்போவுமே நீங்கள் வைக்கும்போது அதில் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு வேணால் வைங்க. நான் அப்படி தான் வச்சேன். ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். வச்சுட்டு ஒரு பாக்கு அதை வச்சுட்டு மூடிட்டு நம்ம ஃபில் பண்ணதெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஒரு மதியானமே பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு அது எப்படி தான் தெரியல, நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. அன்றைக்கி வந்து வேலை லாஸ்ட் டைமில் ரொம்ப பரபரப்பாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் 4 பேருமே ரெடி ஆயாச்சு. பாருங்கள், ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நலங்கு வைப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு முஸ்லீம்ஸில் இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு சைடில் நிறைய பேர் இது கண்டிப்பாக பண்ணுவோம். நலங்குன்னா கண்டிப்பாக இது இருக்கும். ஒரு 1.25 கிலோ அரிசி, அதான் ரேஷியோ, அந்தளவுக்கு தான் எடுப்போம். எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக கலர் பவுட்ரு அது போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். ரொம்ப தண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு இந்த கலர் வந்து அந்த அரிசியில் வந்து கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது எதுக்குன்னா, நலங்கு வைக்கும்போது ஒரு ரெட் கலர் துணியில் இது வச்சு ஒரு பாட்டு பாடி பெரியவங்களாம் வந்துட்டு ஒரு ரைஸ்லேயே ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது முல்தானி மட்டி வச்சு தான் தேய்ச்சி தான் தண்ணி ஊற்றுவோம். அதுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா கெஸ்ட்டு, அவங்களுமே வந்துட்டு ஒரு சிலவங்க ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வந்துட்டு மட்டன் பிரியாணி, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, அதுக்கப்புறமா 65, லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனல் டச் எல்லாரோட ஃபேவரெட்டு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பிரெட் அல்வா தான். எல்லாமே வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்மளாலாம் வீட்டிலலாம் செய்ய முடியாது, இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதுவும் வந்து ஆன் டைமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் என்னுடைய காஸ்ட்யூம். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு வந்துட்டு நாங்கள் 3 பேருமே இன்றைக்கி ஒரே மாதிரி தான் எடுத்துருந்தோம். கலர் மட்டும் வேறு வேறு. நான், அண்ணி, அக்கா, நாங்கள் 3 பேருமே எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் இருக்கும். கலர் மட்டும் தான் வேறு வேறு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தைக்காக நாங்கள் வந்து சேரான்னு சொல்லுவோம் எங்களுடைய இதில், அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்துருச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ இது வந்து பெரியவங்களாம் பாப்பாவுக்கு போடுவாங்க. அது போடுறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றணும். அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா நம்மளை வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். அவனோட ஒரு ரியாக்ஷனுமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் முல்தானி மட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 10 minutesக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவோம். விட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு கூட்டு போகும்போது தலைக்கு மேலே வந்து ஒரு ரெட் கலர் துணி வச்சுட்டு ஒரு 4 பேர் பிடிச்சிட்ருப்போம். பிடிச்சிட்டு அம்மா வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு பவுடரில் ஒரு சின்ன சிம்பிளாக நலங்கு மாதிரி வச்சுட்டு கழுத்தில் அந்த பூ மாலை போட்டுட்டு அவ்வளோதான் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு தண்ணிலாம் போட்டு தான் கூப்பிட்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா பெரியவங்களுக்கு, அவங்களுக்கு நலங்கு தண்ணி ஊற்றினாலுமே எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அதுவுமே உங்கள் கூட சொல்லிடுறேன். ஒரு சிலவங்க இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ரெகுலராக பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயாச்சு. அவன் குளிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கான ட்ரெஸ் வந்துட்டு ஹல்தி இல்லையா, அதனால் வந்துட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எல்லோ கலரில் ஷேர்வானி, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேண்ட்டு. அவ்வளோதான். அவனை ரெடி பண்ணி ஹல்திக்காக ரெடியாக உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே நலங்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு 1 by 1 எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டு குட்டீஸுமே வந்து உட்காரல, அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுச்சுங்க. 4 பேருமே வந்துட்டு ஒரு பிளேட், நாங்கள் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பிளேட் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் குட்டி பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் இருக்குங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் அன்றைக்கி நடந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேனே. அவ்வளோ என்னமோ ஒரு பொறுப்பாக எல்லா ஒரு விஷயத்தை இருந்து கேரிங்காக பண்ணிச்சு. நல்லா இருந்துச்சு பசங்க பண்ணுறது.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நலங்கு வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சிவப்பு துணி வச்சுட்டு அந்த அரிசி வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது இதுதான். பாருங்கள் நல்லாயிருக்கும். இதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த பாட்டு பாடும்போதெல்லாம். பண்ணிவிட்டு அந்த அரிசி வச்சுட்டு அந்த லைன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு சைடு ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு லைனுமே ஜாயின் பண்ணி அது லாஸ்ட்டாக ஒரு டிசைன் மாதிரி வரும். அது வந்துட்டு அந்த டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஒரு சேர் வச்சுட்டு தான் குழந்தைய உட்கார வச்சு நாங்கள் நலங்கு வைப்போம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் உட்காந்து இதில் ரொம்ப பெரியவங்க யாருமே இல்லை. அந்த அரிசி போடும்போது யாருக்குமே பாட்டு தெரியலையா, அது செம்ம ஃபன்னாக போச்சு. ஒருத்தவங்க ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பாட்டு பாடினாங்க, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அரிசிக்கு மேலே வந்துட்டு ஒரு சேர் போட்டு குழந்தைய வந்துட்டு யாராச்சும் பெரியவங்க கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அவன் வந்து எல்லாேருக்கும் சலாம் சொல்லணும். அதுதான் அவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் ஒன்றுமே எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னால் வரைக்குமே வந்து அவ்வளோ வந்து நாங்கள் சொல்லலை எதுவுமே. உனக்கு ஒரு ஃபங்க்ஷன்டா அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அவன் இன்றைக்கி வரைக்குமே அந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே வந்துட்டு ஏதோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அது மட்டும் தான் தெரியும் அவனுக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் இருக்கிற அந்த மெயின் விஷயம்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தார் சார். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சேரான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுதான் போடுவோம். அதுக்கப்புறமா தான் நலங்கு வைக்க ஆரம்பிப்போம். இந்த சேரா வந்துட்டு இதுக்குன்னு தனியாக கடைங்க இருக்கும். அது வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் வச்சு நம்ம வந்துட்டு நார்மலாக வேணும்னா நம்ம அப்போதுக்கப்போ கூட போய் வாங்கிக்கலாம் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஹெவியாக வேணும்னா நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போய் சொல்லியிருந்தா அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. அவ்வளோதான் போட்டாச்சு. போட்டுட்டு அது கரெக்டாக ஃபிட்டாக நிற்கிறதுக்காக பின்னாடி வந்துட்டு ஒரு லேஸ் மாரி இருக்கும். அதை வந்து ஜாயின் பண்ணி கட்டி விட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சேரா போடுற விஷயம் முடிஞ்சாச்சு. முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அவ்வளோதான் ஆம்பளை பசங்களுக்கு. இதோட லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான். இதே பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஏஜ் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வரும். ஆம்பளை குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. இதோட வந்து கல்யாணம் தான். அதனால் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் குழந்தையோட அம்மா அப்பா வந்து கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணலாம். வீடு வரைக்கும் சத்திரம்லாம் அப்படி இல்லாமல் வீடு வரைக்கும் நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு கையில் அந்த காயின் 11 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான். காயின் வச்சு நியாஸ்ன்னு சொல்லுவோம் எங்கள் இதில். அது கட்டுவாங்க. அது வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் யார் யார் வராங்களோ அவங்கவுங்க கட்டுவாங்க. அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. இது அம்மா அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு வீட்டிலேருந்து வரும்போது ஒரு சிலவங்க ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களுமே வந்துட்டு நிறைய ஒரு 5 பீஸ்க்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வயசானவங்க இல்லை பெரியவங்க அவங்களாம் வந்துட்டு குழந்தைக்கு துவா செஞ்சுட்டு நல்லபடியாக எல்லாம் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டி விடுவாங்க. சேரா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸே டல்லாகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அவன் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு 1/2 hour கூட போடவே இல்லை. ஒரு 10 minutes தான் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவனால் முடியல அந்த வெயிட் தாங்க. அதுக்கப்புறம் கலட்டிட்டான் அவன். அதுக்கப்புறமா வந்துட்டு நலங்கு வைக்கும்போது குழந்தைக்கு பின்னாடி யாராச்சும் வந்து காது பிடிக்கிற மாதிரி வைப்பாங்க. அது ஒரு விதமான சாங்கியம் வந்துட்டு அது. இந்த மேடமுக்கு போஸை பார்த்தீங்களா ஒரு நின்றுட்டு ஒரே சிரிப்பு தான். ஏதோ அந்த அம்மாவையும் நிற்க வச்சுட்டு அந்த பூவில் மாலைலாம் போட்டோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு நலங்கு வைப்போம். பவுடரில் நலங்கு வச்சுட்டு காசு வச்சுட்டு சுற்றி இறக்குற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் எல்லோரும் பெரியவங்களாம் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் அக்கா அண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு சித்தி பசங்க பெரியம்மா பசங்கன்னு எல்லாருமே பண்ணியிருந்தோம். நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வச்சு எங்கள் பசங்க குட்டி குட்டி பசங்க எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இது வேறு ஒரே வெக்கம் வேறு 4 பேருக்குமே. 4 பேரில் ஒருத்தவங்க காது பிடிச்சிட்டு நின்றுட்டாங்களா, மீதி பேலன்ஸ் 3 பேர் தான். 3 பேருக்குமே ஒரே வெக்கமாக இருந்துச்சு. எப்படி பண்ணுறது எது பண்ணுறது எல்லாம் நான் அவனுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குட்டி பண்ண வந்துட்டு ஸ்பீடாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் அவன் ஒன்று சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஆசையாக குழந்தைக்கு செயின் அப்புறம் அந்த காப்பு ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷன் அன்றைக்கி போடணுன்றது. அது சுத்தமாக மறந்தே போயாச்சு அந்த இருக்கிற பரபரப்பில். லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து போட்டு விட்டாங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி இருக்கும். முக்கியமான வேலை ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை கண்டிப்பாக மறந்து போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நலங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. சேராலாம் கழட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபங்க்ஷன் அதோடு முடிஞ்சிச்சு. இது மறுநாள் காலையில் வீடியோ. காலையில் எழுந்து குழந்தைக்கு ஏதாச்சும் வயிற்றுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தொழுகை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாச்சு. மார்னிங் 8 o'clockலாம் வந்துட்டு அங்கே இருக்கிற ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய வந்துட்டு அந்த சுனத் பண்ணுற அந்த ரூம்குள்ளே ஹாலுக்கு கூட்டு வந்தாச்சு. வந்தால் ஆல்ரெடி ஒரு 2 குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. அவன் ஜாலியாக தான் இருந்தான். அந்த 2 குழந்தைங்களை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம பயம் வந்துடுச்சு. அவன் மூஞ்சே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபார்மசியில் போயிட்டு நம்ம காசு கொடுத்துட்டா அவங்க அந்த இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு குழந்தைய உள்ளே கூட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு சுனத் பண்ணிட்டு போய் நார்மல் நடந்து தான் வந்ததான். அனஸ்தேஷியாலாம் கொடுத்துட்டு தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஓகே பெட்டராக இருக்கான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.